பேரன்பு கொண்ட சொந்தங்களே, அவருக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அவேர்னஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தொகுதி எம்எல்ஏக்கு வருஷத்துக்கு எவ்வளவு அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க, நம்ம தொகுதி எம்எல்ஏ அந்த பணத்தை எதற்கெல்லாம் செலவு செய்யணும், என்னென்ன திட்டம் செய்யணும், என்னென்ன திட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு அரசாங்கமே ஒரு வரையறை வகுத்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. எம்எல்ஏக்கு ஆண்டு நிதி எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க, அந்த நிதியை எதற்கெல்லாம் பயன்படுத்தணும், எதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும், எப்படி செயல்படுத்தக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு வரைமுறை இருக்கு. அந்த விஷயத்தை குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். இப்போதான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களுக்கான பிரதிநிதியாக நாம் சட்டமன்றத்துக்கு வாக்கு செலுத்தி ஒருத்தர் அனுப்புகிறோம். அவர் தான் நம்ம தொகுதி எம்எல்ஏன்னு சொல்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றம் கூடும்போது நம்ம தொகுதிக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசி மேலே அரசுகிட்டேருந்து கவனத்தை ஈர்த்து நமக்கான விஷயத்தை செய்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கென்று, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு ஒரு நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியை வச்சு நமக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இதை குறித்து அரசாணை கடந்த 21/7/2026 ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக அரசாணை நிலையன் 128 வெளியிட்டாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2026-27 முதல் 2030-31 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தினை செயல்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படுகிறதோடு 2026-27 ஆண்டுக்கான நிதி ரூபாய் 828.36 கோடி ஒதுக்கீடு செய்து அதை செலவு செய்வதற்கு நிர்வாக அனுமதி வாங்கி அதை ஒப்புதலுக்காக இந்த அரசாணை வெளியிடப்படுகிறது சொல்லியிருக்காங்க. இந்த அரசாணையில் ஒரு 3 பார்வையை மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஒன்று அரசாணை நிலையன் 46, அரசாணை நிலையன் 203, அதுக்கப்புறம் ஒரு கடிதத்தை மேற்கோள் காட்டிங்க. இந்த 3ஐயும் மேற்கோள் காட்டி தான் இந்த ஜிஓவை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லி 2019க்கு அப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வாங்க. அப்படி கடந்த 2025-26 ஆண்டுக்கு 702 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. அதுலேருந்து ஜிஎஸ்டி அரசுக்கு பிடித்தது போக அரசுக்கிட்ட இருந்து ஜிஎஸ்டி திரும்ப வாங்கி அதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக இப்போ 828.36 கோடி இப்போ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல ஒவ்வொரு எம்எல்ஏக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.54 கோடி ஒவ்வொரு தொகுதிக்கும் கிடைக்கும். இப்ப கூடுதலா 54 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. இந்த நிதியை எதற்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு அரசே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்ம எதற்கு பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்தக்கூடாது, அதை மட்டும் இன்னைக்கு மேலோட்டமா இந்த வீடியோல நான் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? முதல்ல எம்எல்ஏ நிதியை வச்சு பொது கட்டிடங்கள் கட்டலாம். பொது கட்டிடம்னா என்ன? அரசு பள்ளிகள்ல புதிய வகுப்பறைகள் உருவாக்கலாம், அரசு பெண்கள் பள்ளிகள்ல கழிப்பறைகள் உருவாக்கி கொடுக்கலாம், அரசு பள்ளிகள்ல சத்துணவு கூடங்கள் அல்லது சமையல் அறைகள் அமைச்சு கொடுக்கலாம், அரசு பள்ளிகள்ல ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கி கொடுக்கலாம். ஒரு பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை தான். ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை இருக்கு அப்படின்னா இன்னொரு ஸ்மார்ட் வகுப்பறை கொண்டு வரக்கூடாது, ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி கட்டிடங்கள் கட்டி கொடுக்கலாம். அதுபோக பொது விநியோக திட்டத்தின் கீழே ரேஷன் கடைகள் கட்டி கொடுக்கலாம். உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்திற்கான சமையல் அறைகளை கட்டி கொடுக்கலாம். யாருன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்குல்ல, அங்கே காலை உணவு திட்டத்திற்கான சமையல் அறையை கட்டி கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடிநீர் விநியோகம் மற்றும் நீர்வள பாதுகாப்பு, அதாவது குடிநீர் பணிகள், நிலத்தடி மற்றும் மேற்பரப்பு நீர் பாதுகாப்பு பணிகள், இதை செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பைப் அமைச்சு கொடுக்குறது, ஒரு குழாய் வச்சு கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் தூர்வாரும் பணிகள் செய்யக்கூடாது. ஒரு ஊரணி தூர்வாரம், ஒரு குளம் தூர்வாரம் அப்படின்னா அந்த பணிகளை செய்யக்கூடாது, எம்எல்ஏ பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய அடிப்படை கட்டமைப்பு என்ன அப்படின்னா அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அடிப்படை வசதிகளுக்கு ஏற்ப கட்டுமான பணிகளை மேற்கொள்ளலாம். இப்போ இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்கைகள் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இருக்கைகளை உருவாக்கி கொடுக்கலாம். அதே மாதிரி நிலக்குடை இல்லை அப்படின்னா நிலக்குடைகளை அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த வழித்தடங்கள்ல நடந்து போறதுக்கான ஒரு தார் சாலைகள் அமைக்கிறாங்க, அதையும் அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, நேரடி
கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். அப்புறம் பால் குளிரூட்டும் மையங்கள் அமைச்சு கொடுக்கலாம். உலர்களங்கள் அமைச்சு கொடுக்கலாம். விவசாய விளை பொருட்கள் குளிர் பதன கிடங்குகள் இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 4வது உள்ளாட்சி கழிவு மேலாண்மை வசதிகள், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளுக்கான கட்டுமான பணிகள் செய்யலாம். பொது கழிப்பறைகள், சமுதாய கழிப்பறைகள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் விளையாட்டு வளாகங்கள் மற்றும் செயற்கை ஓட்டப்பந்தய தடங்களுக்கான கட்டுமான பணிகளை அமைச்சு கொடுக்கலாம். அப்புறம் உபகரணங்கள் மற்றும் மரச்சாமான்கள் வழங்குவதை குறித்து சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகள், தொழிற்பயிற்சி நிலையங்கள், கல்லூரிகள் மற்றும் விடுதிகள்ல இப்போ டேபிள் இல்லை, சேர் இல்லை, இந்த மாதிரி மரச்சாமான்கள் உபகரணங்கள் ஏதாவது தேவை அப்படின்னா அதே மாதிரி என்ன செய்யலாம்னா வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, 2வது பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள். இங்க அதாவது அந்த மருத்துவத்துறையின் கீழ் ஒதுக்கப்படுகிற அந்த பொருட்கள் அல்லாத வேற அங்க ஏதாவது பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்கீம்ல வராத, மருத்துவத்துறை சார்ந்த அந்த ஸ்கீம்ல வராத பொருட்களை எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து வாங்கி கொடுக்கலாம், அந்த உபகரணம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 3வது அரசிற்கு சொந்தமான உடற்பயிற்சி மையங்கள் அமைச்சு கொடுக்கலாம். ஜிம் மையங்கள் அமைச்சு கொடுக்கலாம். விளையாட்டு வளாகங்கள் போன்ற அமைச்சு கொடுக்கலாம். அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கருவிகள் மற்றும் உபகரணங்களை வழங்கி அதுக்கு என்ன ஊக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத கீழே வரையறை வச்சிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் இருந்து பின்வரும் பணிகள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும். என்னென்னதை தவிர்க்க சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. வருவாய் செலவினங்கள் அல்லது தொடர் செலவினங்களை உருவாக்கும் பணிகள் இதை செய்யக்கூடாதுன்னா, இப்ப ஒரு தொழில் மையம் உருவாக்குறோம், அது மாதிரி அதை தொழிலை மேம்படுத்துவதற்காக ஏதோ ஒன்றை நம்ம அதை வருமானம் பெருக்கும் விதமாக ஒன்றை செய்வதற்கு நீங்க இந்த நிதியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. 2வது பழுது பார்ப்பு அல்லது பராமரிப்பு பணிகள் செய்யக்கூடாது. எதையுமே புதிதாக தான் செய்யணும். பராமரிப்பு அல்லது பழுது பார்க்கிற காரியங்களுக்காக இந்த நிதியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. 3வது வணிக நிறுவனங்கள் தொடர்பான பணிகள் அது சம்பந்தமா மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றாங்க. 4வது நிலம் கையகப்படுத்துதல், நிலம் வாங்குதல், இழப்பீடு வழங்குதல் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்யக்கூடாது. நிலம் வாங்குறது, கையகப்படுத்துறது, எல்லாம் நிலத்திற்கான இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்றது, இது போன்ற காரியங்களுக்காக இந்த நிதியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. 5வது எந்த ஒரு வகையிலான மானியம் அல்லது கடன் வழங்குற அந்த வேலை இந்த பணியில இந்த நிதியில செய்யக்கூடாது அப்படின்றாங்க. 6வது நேர்மறையான பணிகள் பட்டியல் அனுமதிக்கப்பட்டவற்றை தவிர மற்றவற்றிற்கு மரச்சாமான்கள் மற்றும் உபகரணங்கள் வாங்குதல் இதெல்லாம் தவிர்க்கணும். மேல சொன்ன நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த விடுதிகள், பள்ளிகள் இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மரச்சாமான்கள் வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கணுமே தவிர மற்ற இடங்களுக்கு இந்த மாதிரி சேர் வாங்கி போடுறது, டேபிள் வாங்கி போடுறது, இந்த வணிக நிறுவனங்கள் வாங்கி கொடுத்தோம்னு சொல்றது அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அதை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத சொல்லிட்டாங்க. 7 தனிநபர் அல்லது குடும்பங்களுக்கான சொத்துக்கள் அல்லது நன்மை பயக்கும் பணிகள், இப்போ ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், ஒருத்தர் நிலம் வாங்கி கொடுக்குறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்காக எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து ஒதுக்கப்பட்டது அப்படின்னா அதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தனியாருக்கு சொந்தமான வளாகத்திலோ அல்லது தனியார் நிறுவனங்கள் தனிநபர்களால் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட வளாகத்திற்கு மேற்கொள்ளப்படும் பணிகள் எதுவுமே தனிநபர்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு செய்யக்கூடாது அப்படின்றாங்க. 9 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், மத வழிபாட்டு தலங்கள் அல்லது மத அமைப்புகள், குழுக்கள், பிரிவுகளுக்கு சொந்தமான நிலங்களில் மேற்கொள்ளப்படும் பணிகள். இந்த மாதிரி நான் கோயில் கட்டி கொடுக்குறேன், சர்ச்சு கட்டி கொடுக்குறேன், மசூதி கட்டி கொடுக்குறேன், அந்த மாதிரி அங்கே ஏதாவது மேம்பாடுவதற்காக நான் பண்ணி கொடுக்கணுங்கிறது எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. 10 எந்த நீர்நிலைகளையும் தூர்வாரக்கூடாது அப்படின்றாங்க. 11 உயர்மின் கோபுரம் விளக்குகள் பொருத்துதல் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 12 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல் அதை செய்யக்கூடாதுன்றாங்க. 13 முழுமையான தார் சாலை அல்லாத பிற சாலை பணிகளுக்கு நீங்க அதை பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க. 14 எந்த ஒரு வாகனங்களையும் வாங்குதல் கூடாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அனுமதி மற்றும் செயல்படுவதற்கான நடைமுறை என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பிற்கு மாவட்ட நிர்வாகமே பொறுப்பேற்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் தான் இதுல நடக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ ஃபண்ட்ல செலவு செய்யப்படும் இந்த நிதியை எல்லாம் கண்காணிச்சு திட்டங்கள் சரியா நடக்குதான்னு பார்க்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ இந்த வருஷத்துல இந்த பணிகள் செய்ய போறாரு அப்படின்னா அதுல ஒரு திட்டமா ரெடி பண்ணி அதை ஏற்கனவே முந்தைய ஆண்டுல அந்த பணி துவங்கப்பட்டது, அது இன்னும் நிலுவையில் இருக்கு, அதையும் சேர்த்து மொத்தமா இந்த ஆண்டுல இந்த நிதி ஆண்டுல 26, 27 நிதி ஆண்டுல என்ன செய்ய போறோங்கிற ஒரு திட்ட வரையறையை நீங்க வகுத்து அதை மாவட்ட நிர்வாகத்துல நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரை செய்யப்பட்ட அவரு கடிதம் கொடுத்த அந்த அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்குள்ள மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யணும்னா அதற்கென்று ஒரு வழிகாட்டி நெறிமுறையை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 15 நாட்களுக்குள்ள உறுப்பினருக்கு எழுத்து மூலமா தெரிவிக்க, சட்டமன்ற உறுப்பினருக்கு மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ரொம்ப அதிகமான
பண்டில் வந்து ஒரு வேலை நடக்க போகுது அப்படின்னா அதை முறைப்படி டெண்டர் விடணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஒப்பந்தம் கோருவது முறைப்படி டெண்டர் விடணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் தான் கண்காணிக்கணும். மாவட்ட கூடுதல் ஆட்சியர், ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர், ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் செயற்பொறியாளர் இவங்க எல்லாம் ஆய்வு செய்து அந்த திட்டம் சரியா நடக்குதாங்கிறதையும் இவங்க கண்காணிக்க வேண்டும். முழு பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இது எவ்வளவு நாள் இந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கீழே வரையறைலாம் கொடுத்துருக்காங்க. செலவினங்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் கீழே வந்து வரையறை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பொறுமையா உட்காந்து படிச்சு பார்த்துட்டு இந்த இந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் எம்எல்ஏ ஃபண்டு செலவு செய்யப்படுதா அப்படிங்கிறத நீங்க கணக்கில் வைத்து நீங்க தகவல் உரிமை சட்டத்தை கையில் எடுத்து நீங்க என்ன செய்யலாம்னா கேட்கலாம். இப்போ எங்க திருவாடனை தொகுதி இருக்கு அப்படின்னா எங்க திருவாடனை தொகுதி எம்எல்ஏ இப்போ தற்போது வந்து திரு ராஜீவ் இருக்காங்க. அந்த அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.54 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்போ நான் வந்து என்ன செய்யணும், ஆர்டிஐ போட்டு கேட்க நினைச்சா எங்க திருவாடனை தொகுதியில் இந்த கடந்த 2026-27 அந்த ஒரு வருஷம் கேப் விட்டதுக்கப்புறம் இதுல வந்து இந்த 3.54 கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்களே இதுல இருந்து என்னென்ன திட்ட பணிகள் செய்தாங்க அப்படிங்கிறத ஆர்டிஐ போட்டு கேட்கும்போது கண்டிப்பா வந்து அதுல பதில் கிடைக்கும். ஏன்னா இப்ப சமீபத்துல நம்ம நண்பர் காளி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, அது என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்கும்போது அதுக்கான ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து திரு காளி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். அதனால இதை நீங்க வந்து என்ன செய்யலாம்னா இப்படியும் நீங்க கண்காணிக்கலாம். அதே மாதிரி உங்க எம்எல்ஏ வராரு அப்படின்னா உங்க ஏரியாவில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கு, அங்கன்வாடி இல்லை, ரேஷன் கடை இல்லை, அதே மாதிரி விளையாட்டு மைதானங்கள் இல்லை, இந்த நம்ம சொன்னோம் இல்லையா எதுக்கெல்லாம் நிதி பயன்படுத்தணும் அந்த மாதிரி சேவைகள் ஏதாவது குறைபாடு இருக்குன்னா அதை உங்க எம்எல்ஏட்ட சொல்லி அவருடைய ஃபண்டில் இந்த இதெல்லாம் செஞ்சு தர சொல்லி அவர் திட்ட வரைவு கலெக்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க கொடுத்து இதில் சேர்த்து எங்களுக்காக வந்து இதை பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்க ஏரியாவில் சில மாற்றங்கள் நிகழலாம். உங்களுக்கான அடிப்படை வசதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற இந்த வீடியோல ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ கடத்துங்க. ஒரு எம்எல்ஏக்கு வந்து இவ்வளவு ஃபண்டு வருதுங்கிறத மக்களும் தெரிந்து கொள்ளட்டும்ங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அரசாணை இருக்கு, எடுத்து படித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.